வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 மெய்யெண்கள் இதில் எடுத்துக்காட்டு 2ல் 26 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 9√8 என்ற முருடை 6√6ஆல் வகுக்க. இந்த 2 முருடுகளையும் நம்ம வகுக்கணும். அதுக்கு முன்னால் அங்கே பாருங்க, இங்கே வரிசை 9 இருக்கு, இங்கே வரிசை 6 இருக்கு. வரிசைகளை சமப்படுத்தணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல இந்த 9 மற்றும் 6 இதுக்கு நம்ம எல்சிஎம் மீசியமா கண்டுபிடிக்கணும். அதாவது மீச்சிறு பொது மடங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? 9 6 எந்த வாய்ப்பு எடுத்து பண்ணலாம்? 2 எடுத்து பண்ணலாமா? பாருங்க, 9 2 கொண்டு வகுக்க முடியாது, அப்படியே வந்துடும். 6ல 2 6. இப்போ 3 வாய்ப்பாடு பாருங்க. 3 9, 1 3 3. திரும்ப 3 வாய்ப்பாடு பாருங்க. 1 3 1, இந்த 1 அப்படியே வந்துடும். மிச்சம் என்ன பாருங்க, மிச்சம் என்ன இருக்கு? அதாவது 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இந்த சைடில் எழுதியிருக்கோம் இல்லையா, இதை மட்டும் எடுத்து பெருக்குனா போதும். பெருக்குங்க. 2 6, 6 18. இதான் என்னது நமக்கு தேவையான எல்சிஎம் மீச்சிறு பொது மடங்கு. இப்ப பாருங்க, வகுக்கலாமா? எதை கொண்டு வகுக்க போறோம் பாருங்க. 9√8 வகுக்க போறோம். எதை கொண்டு? 6√6 கொண்டு. இப்போ இந்த வரிசையை நம்ம சமப்படுத்தணும். இப்ப பாருங்க, 9 இருக்கா, ஆனா நமக்கு 18 வேணும். அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். √, இங்க 8 இருக்கு இல்லையா, இங்க 2 கொண்டு பெருக்கி இருக்கும். அதனால இங்க என்ன செய்யணும்? அடுக்குல 2 வரணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பை. இப்ப இங்க வாங்க, இந்த இடத்துல 6√6 இருக்கு. நமக்கு 18 வேணும். ஆனா இங்க என்ன இருக்கு? 6 தான் இருக்கு. அப்ப 6 எதை கொண்டு பெருக்க? 3 கொண்டு பெருக்கணுமா? இப்ப இங்க அடுக்குல என்ன வரணும்? 3 வரணும். இங்க எதை கொண்டு பெருக்கிறோமோ அது இங்க வரணும். சரியா? இப்ப பாருங்க, ஈக்குவல் டு 9 2 18 √8 ஸ்கொயர்னா 64 பை 6 3 18 √6 அடுக்கு 3 என்ன வரும் பாருங்க. 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6. இதான் என்னது? பெருக்கலாமா? 6 36, 36 6 பெருக்குங்க. 36 6 பெருக்குங்க. 6 36 6, மிச்சம் 3, 6 12 21, 216. 216. இப்ப பாருங்க, வரிசை சமமா இருக்கா? அப்ப என்ன செய்யலாம்? இது ஒரு தடவை நம்ம மட்டும் எழுதலாம். அதாவது ஃபார்முலா என்ன அப்படின்னா, m√a பை m√b அப்படின்னா m√a பை bன்னு எழுதலாம். வரிசை சமமா இருந்துச்சுன்னா உள்ள இருக்க நம்பர் இருக்கு இல்லையா, மூல அடிமானம், இதை மட்டும் நம்ம வகுத்துக்கிட்டா போதும். இதை ஒரு தடவை எழுதிடலாமா? பாருங்க, 18√64 பை 216. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். எந்த வாய்ப்பாடு பாருங்க? 2 படிச்சு கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 32 2 64. இங்க 2 வாய்ப்பாடு பாருங்க. 2 2. அதுக்கடுத்து 1 2 கொண்டு வகுக்க முடியாது, 0. இப்பதான் 16, 8 2 பாருங்க. திரும்ப 2 வாய்ப்பாடு பாருங்க. 16 2 32. இங்க 2 வாய்ப்பாடு என்ன வரும்? 2 10, 4 2 8. திரும்ப 2 வாய்ப்பாடு பாருங்க. 8 2 16. இங்க 2 வாய்ப்பாடுனா 2 2 4, 5 இருக்கு, 2 2 மிச்சம் 1, இங்க வந்தா 14, 7 2 14. இதுக்கு மேல இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப பாருங்க, 18 என்ன இருக்கு? 8 பை 27. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 18 இந்த 8 நம்ம எப்படி எழுதலாம்னா 2 அடுக்கு 3 எழுதலாம். இந்த 27 நம்ம எப்படி எழுதலாம்னா 3 அடுக்கு 3 எழுதலாம். இப்ப பாருங்க, ஈக்குவல் டு இங்கேயும் அடுக்கு 3, இங்கேயும் அடுக்கு 3. அப்ப எப்படி எழுதலாம்னா 2 ஒன்னா சேர்த்து நம்ம அடுக்க போடலாம். 2/3 இதோட அடுக்கு 3. இப்போ ஒரு சின்னது இந்த இடத்துல பாருங்க, nth√a அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம்? a அடுக்கு 1/a எழுதலாம். இங்க பாருங்க, அப்ப 18 இருக்கா, அப்போ இந்த 18 நம்ம அடுக்குல எழுதும் போது எப்படி எழுதுவோம்? 1/18 எழுதுவோம். 1/18. nth√a a அடுக்கு 1/a. இங்க பாருங்க, இது அப்படியே வந்துடும். 18 எப்படி எழுதலாம்? 1/18 எழுதலாம். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 3னா என்ன அர்த்தம்னா 3/1 அர்த்தம். இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 6 3 18. மிச்சம் என்ன இருக்கு? 2/3 இதோட அடுக்கு 1/6. 1/6 மட்டும் இருக்கு. இப்ப பாருங்க, nth√a அடுக்கு 1/n எழுதலாம். அடுக்கு 1/n எழுதலாம், nth√ன்னு எழுதலாம். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம் பாருங்க, 6th√6 √2/3 எழுதலாம். இந்த ஃபார்முலா நம்ம எப்படி மாத்தினாலும் மாற்றி எழுதலாம். nth√a அடுக்கு 1/a. இங்க என்ன இருக்கு? ஏக்கு பதிலாக 2/3 அடுக்கு 1/n எப்படி எழுதலாம்?
nth ரூட் ஆஃப் ஏ, எண்ணுக்கு பதிலாக இங்கே என்ன வந்துடும் 6 ரூட் ஆஃப் 2/3. சரியா? இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது.